ஆட்டிசம் ஆட்டிசம்ங்கிறது இப்போ ரொம்ப காமனான பிரச்சனையாக வந்துருச்சு. இந்த ஆட்டிசம்ங்கிற வார்த்தையை கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. இதர் நம்ம குடும்பத்திலேயோ நம்ம உறவினர்கள் மத்தியிலேயோ ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலேயோ சம்மன் வி நோ யாரோ தெரிஞ்ச ஒரு இடத்துலையோ இருக்கிற குழந்தைங்களுக்கு இதனால பாதிக்கப்பட்டிருக்கதை இப்போ எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ பீயிங் சச் எ காமன் கண்டிஷன், இந்த ஆட்டிசம் சம்மந்தமான பிரச்சனைகளும் அதுக்கு ஒரு உறவினர்களா, நண்பர்களா, ஃப்ரெண்ட்ஸா, ரிலேட்டிவ்ஸா, சொசைட்டியா எப்படி இது சம்மந்தமாக பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கோ அவங்க பேரண்ட்ஸ்க்கும் நம்மளால் உதவ முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலிமா பார்ப்போம். Hello everyone, this is Dr.Renga. I hope you're all doing very well. Let's look into the autism சம்பந்தமான பிரச்சனைகளை இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஆட்டிசம்ங்கிறத பெட்டராக டிஸ்கிரைப் பண்ணணும். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படிங்கிற மாதிரி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் சிங்கிள் டிசீஸ், இட்ஸ் எ ஸ்பெக்ட்ரம், இட்ஸ் எ ரேஞ்ச். அப்படிங்கும்போது இந்த ஆட்டிசம்மால் சஃபர் பண்ணுற 2 kids ஆர் நாட் நெசசரிலி ஆர் வெரி அன்லைக்லி they going to be same. they may be similar. ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், ஆனால் அந்த பாதிப்பின் அளவு வேற அளவுக்கு இருக்கும். ஸோ இட்ஸ் சிலருக்கு ரொம்ப மைல்டாக இருக்கும், அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் சம்மன் மே பி ஹேவிங் மோர் சிவியர் சிம்டம்ஸ். அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்சிவ் தெரப்பீஸ் ஃபார் அ ப்ரொலாங் பீரியட் டே டு டே லைஃப்பில் தேவைப்படலாம். ஸோ திஸ் ப்ராப்ளம் இஸ் அ ரேஞ்ச். ஒரு ரெண்டுலையும் இன்னும் ரெண்டுக்கும் இடையில தான் பலர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் என்னெல்லாம் இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் கீழே வருதுன்னு பார்த்தா Asperger's syndrome. Asperger's syndromeங்கிறது it used to be a separate diagnosis before it was brought under. இப்போ அது இந்த autistic spectrum disorder உடைய ஒரு பார்ட்டாகவே கொண்டாந்துட்டாங்க. இங்கே the kids with this diagnosis in Asperger's நால suffer ஆன kids, they don't have essentially many symptoms of autism. They're very normal in their routine day-to-day life. However, they may be obsessed with certain topics. சில விஷயங்களை அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக அப்சஸ்டாக இருப்பாங்க, அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. they keep on thinking, doing and acting on towards that interest. யாரையும் பேச விடாமல் அவங்களே இதை பற்றி பேசுவாங்க. ஸோ those kind of obsession marks them as Asperger's. On the other hand, autistic children they have all features of autism. அதுவும் இந்த கேட்டகரியில் வருது. in between pervasive developmental disorder உள்ள kids not otherwise specified. இந்த ரெண்டு கேட்டகரியில் வராமல் மற்ற வெரைட்டி ஆஃப் அண்ட் வேரியபிள் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களா இதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ எசென்ஷியலி autistic children, they are a range. The symptoms vary. So it's not one single model that everyone follows. What causes autism? What causes autism is a very important question many people are asking now. We don't have exact answer to that, but we know many associationsனா எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் ஆட்டிசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ரொம்ப கிளியராகவே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. For example, genetics has a very serious and important role. Gene related inheritance-னால வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. What other associations? இப்போ parents elder இருந்தால் கொஞ்சம் older parents, when they have children, there is a slightly increased chance of the child to become autistic compared to others. மற்ற குழந்தைகளை விட பெற்றோர்களுக்கு வயது அதிகமாக இருக்கும்போது பிறக்கிற குழந்தைகளுக்கு slightly increased chances இருக்கு. அது ஒரு அசோசியேஷன். இப்போ வீட்டில் ஆட்டிஸ்டிக் சைல்டு யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வர சிப்ளிங்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்களுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அது ஒரு அசோசியேஷன். இப்போ பசங்க ஆர் அஃபெக்டட் மோர் தென் கேர்ள்ஸ். இப்போ ஒரு டயக்னோஸ்டு ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா அதில் 4 பசங்க இருந்தாங்கன்னா ஒரு பொண்ணு, அந்த ரேஞ்சில் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் அனதர் அசோசியேஷன். ஆல்சோ some children who are already diagnosed with other genetic problem, மற்ற ஜெனடிக் கண்டிஷன்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஜைல் எக்ஸ் சிண்ட்ரோம், டியூபரஸ், இது மாதிரியான டியூபரஸ் ஸ்க்ளரோசிஸ், இது மாதிரியான கண்டிஷன்ஸில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த ஆட்டிசம் மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி அசோசியேஷன்ஸ் யூ கேன் ப்ரிடிக்ட். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூ ஹாவ் an increased risk of getting an autism disease. ஸோ அதை நம்ம கிளியராகவே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் லாட்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஆர் கோயிங் ஆன். வில் கெட் மோர் அண்ட் மோர் நியூ நாலேஜ் as things evolve. So we have to keep closely watching. Vaccines clearly don't have a role. இதில் என்னன்னா there was a perception, ஒருவேளை வேக்சின்னால வரும்போது it has been studied extensively and there has been no association for. அதை பற்றி அதனால வர்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இருக்கிறதா தெரியல.
ஸோ ஹவு டஸ் ஆட்டிசம் அஃபெக்ட் சில்ட்ரன்? இந்த ஆட்டிசம் வர்றதுனால என்ன பாதிப்புகள் குழந்தைகளுக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, இட்ஸ் a டெவலப்மெண்டல் டிஸார்டர். இது வளர்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு நோய். என்ன மாதிரி நோய் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ குழந்தைகள் வளர வளர அவங்க ஒவ்வொரு ஸ்கில்ஸா லேர்ன் பண்ணிட்டே வருவாங்க. குழந்தைகள் பிறந்தவுடனே தவழ்றது, நடக்கிறது, பேசுறது, பழகுறது, இப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ பிறக்கும்போது பெருசாக வித்தியாசம் தெரியாது. பட் ஆஸ் தே க்ரோ, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ் குழந்தைகள் டெவலப் ஆகிட்டே வரணும். டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ்பாங்க. இதில் தான் பிரச்சனையே ஆறுது. அதில் குறிப்பாக இந்த ஆட்டிசம்னால பாதிக்கப்படுற குழந்தைங்களுக்கு த மெயின் இஷ்யூ இஸ் அரவுண்ட் கம்யூனிகேஷன். பேச்சு, ஸ்பீச், how soon they talk, how they talk, அதில் ப்ராப்ளம் வந்துடுது. the way they talk, the communication developmentல இஷ்யூ இருக்கு. delayed talking and repetition of words, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. socialization, ரெண்டு பேர்கிட்ட பழகுற பிரச்சனை. இப்போ ஒரு சாதாரண நார்மல் குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற பல விஷயங்கள் ஆட்டிசம்னால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. அவங்களுக்கு அவங்களுடைய சிந்தனையும் செயல்பாடுமே வேற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஒரு கேம் எடுத்து விளையாடுறாங்க எல்லா குழந்தைகளும்னா, தீஸ் கிட்ஸ் மே நாட் ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் தட். ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுலேயே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆட்டிசமில் காமனாக இருக்கும். நார்மலாக எதிர்பார்க்குற இந்த குழந்தைகளுக்குள்ள நடக்கிற இந்த சோஷியல் இன்டராக்ஷன், ரெண்டு பேருக்குள்ள பழகிறது, இது எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. ஸோ சோஷியல் இன்டராக்ஷன் அஃபெக்ட் ஆகுது. வருது ரிப்பீட்டேஷன். அவங்க வந்து சில விஷயங்களை திருப்பி திருப்பி பேசுவாங்க. பேசும்போது கூட சில வேர்ட்ஸை திருப்பி திருப்பி, சில ஃப்ரேசஸை திருப்பி சொல்றது. ப்ளஸ் தே வாண்ட் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட் ரொட்டீன். இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரொட்டீன்ஸ், காலையில் எந்திரிச்சு சாயங்காலம் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ஒரு திங்ஸ் வைக்கிற இடத்துல இருக்கணும். அந்த மாதிரியான ரொட்டீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இஃப் தே ஹாவ் an alteration in their routine, அவங்க ஒழுங்கா ரெகுலரா பண்ற விஷயத்துல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் எடுத்தாலும் இட் அஃபெக்ட்ஸ் தெம் a lot. ஸோ ரிப்பீட்டேஷன் இருக்கும், ரொட்டீன் சின்சியரா ஃபாலோ பண்ணுவாங்க, அண்ட் தே ஆர் அஃபெக்டட் a lot. above all the social cues. இப்போ நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா, நம்ம கோவப்படுறோம் இல்லை நம்ம சிரிக்கிறோம் அந்த குழந்தைங்களை பார்த்து அப்படின்னா, அதுக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் அவங்க கிட்ட இருந்து வராது. they don't react to the way in which you are expecting them normally to react. அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக வேற இருக்கும் மதருக்கு. நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற, அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. the problem here is the way the kids understand and react. இதுதான் கோர் ப்ராப்ளம் ஆட்டிசத்தில். ஸோ ஹவு டஸ் இட் கெட் டயக்னோஸ்? இதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது? there is no single medical test or blood test. இந்த டெஸ்ட் பண்ணியாச்சு இது வந்திருக்கு, இதனால இந்த கண்டிஷனை டயக்னோஸ் பண்ணுறோன்னு சொல்ல முடியாது. then how do we diagnose? clinical examination, history, தெளிவாக பேரண்ட்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் கிளியர் எக்ஸாமினேஷன் அண்ட் அப்சர்வேஷன் அண்ட் ஃபைண்டிங்ஸ், இதை வச்சு தான் டயக்னோஸ் பண்ணோம். சம்டைம்ஸ் இட் மே நீட் ஃபியூ மோர் டைம்ஸ் டு அசஸ் த சில்ட்ரன். 2-3 ஸ்பெஷலிஸ்ட்டை திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஃபார் த பேரண்ட்ஸ். லுக், யூ ஆர் unable to come to a diagnosis immediatelyங்கிறாங்க பிகாஸ் there is no clear blood test and this also overlaps. சேட்டை பண்ணுற குழந்தைங்களுக்கும் இவங்களுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லாத மாதிரி கூட நிறைய நேரத்தில் தோன்றும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறதுனால the diagnosis is purely based on clinical reasons. And it may get delayed sometime if not a right specialist was seen. So what exactly caused this problem? தெரியல. What is actually used to diagnose? இது டெஸ்ட் இருக்கான்னா கிடையாது. Is there a treatment? It's a very big issue for the family and the parents, the kids உடைய future. இதெல்லாமே இருக்கு. இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? Well, there are interventions available. நான் தெளிவாக இன்டர்வென்ஷன் சொல்கிறேன். ஏன்னா the aim for the treatment is to அவங்களுக்கு வந்து இப்போ டெவலப்மெண்டலில் உள்ள டிஃபரன்சஸ், கேப், ஸ்பீச் டெவலப் ஆகிறது, இந்த மாதிரி சோஷியலைசிங், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண சொல்லி எய்ம் பண்ணி இன்டர்வென்ஷன்ஸை பிளான் பண்ணணும். இட் கேன் பி ஸ்டார்டட் ஏர்லி ஈவன் பிஃபோர் டயக்னோசிங் த ப்ராப்ளம். இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூ எய்ம் டு பிரிங் தம் பேக் டு ஆல்மோஸ்ட் நியர் நார்மல் சைல்டு அண்ட் நார்மல் லைஃப் ஆஸ் பாசிபிள்ங்கிற மாதிரி தான் அப்ரோச் இருக்கும். ஸோ தெரப்பீஸ் ஆர் அவைலபிள் டு டாக், walk, socialize, இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் ஏர்லி ஸோ யூ எய்ம் டு கெட் மோர் நார்மல் லைஃப். ஸோ பேரண்ட்ஸ் வித் சில்ட்ரன் சஃபரிங் ஃப்ரம் ஆட்டிஸ்டிக் டிஸார்டர், இந்த பிரச்சனைனால பாதிக்கப்பட்டு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு மற்றவங்க எப்படி உதவ முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், the parents are extremely proud, smart and they doing a lot.
சொல்லப்போனால் மற்ற குழந்தைங்களை வளர்க்குறத விட த அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், எஃபர்ட், டைம், எனர்ஜி, மணி இது எல்லாமே ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி தேர் டூயிங் ஹார்ட் ஒர்க். தேர் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் தெம்செல்ஸ் பெட்டர் தேன் மெனி அதர் பேரண்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் மேனேஜிங் த சிச்சுவேஷன் இன் சில்ட்ரன். The first and foremost important thing is these children are also normal children. It's just the way they communicate and behave la da ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. That doesn't mean they are not normal. அதை ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணும். செகண்ட், பி இன்க்ளூசிவ் அண்ட் அக்செப்டிங். அக்செப்டன்ஸ் வேணும், இன்க்ளூசிவ்னஸ் வேணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் அந்த குழந்தைய பார்த்துட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கமெண்ட் பண்ணுறது, இல்லை பேரண்ட்ஸ்ட்டு போய் சப்போர்ட் பண்ணுறேன் வைக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாமல் போக் பண்ணுறது, இந்த விஷயங்களை பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட்டோம். ஆன் தி அதர் ஹேண்ட், ட்ரீட் தம் ஆஸ் யுவர் சைல்ட், ட்ரீட் தம் ஆஸ் அ நார்மல் சைல்டு, லெட் தம் கம் அண்ட் ஜாயின் த குரூப், பி வித்இன் தி community, and provide them the space and the room where they can mingle and grow up. இதை பண்ணாலே இட்ஸ் a big difference. இதுதான் biggest hurdle they are facing. How to get their child into the normal stream and normal routine. Just accept them into the normal routine. இது பேரண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் கண்டிப்பாக பண்ணணும். The schools should identify and have resources in the therapist, support facilities, infrastructureலாம் create பண்ணி வச்சு they should also accommodate these children to bring into the main learning stream. அதுக்கு தேவையான சப்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஸ்கூலில் க்ரியேட் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெவலப்டு வேர்ல்டில் வந்து தேர் ஆர் லாஸ் அண்ட் ரைட்ஸ் ஃபார் தீஸ் சில்ட்ரன். த ஸ்கூல்ஸ் ஹேவ் ஃபெசிலிட்டிஸ். தே வில் டேக் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ப்ரொவைட் அ பாசிபிள் சர்வீஸ் சிமிலர் டு நார்மல் சைல்டு. நம்ம குழந்தைங்களுக்கு மற்ற குழந்தைங்க மாதிரி இந்த குழந்தைங்களும் படிக்கிறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கும் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்குமான எல்லா ரிசோர்ஸையும் க்ரியேட் பண்ணி வச்சு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஸ்கூல் லெவலில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது வளர்ந்த நாடுகளில் இருக்குது. வளரும் நாடுகளில் பிரச்சனை. And I wish and I hope it has to grow up and catch up. So இந்த ப்ராப்ளம் வந்து it doesn't have any ethnic color, race, caste, எந்த பிரச்சனையும் கிடையாது. எக்கனாமிக் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற குழந்தைகளுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ த சொல்யூஷன் ஷுட் ஆல்சோ பி ஈவன்லி அவைலபிள் எனிவேர் த ப்ராப்ளம். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் சொல்யூஷன் வரணும். வளரும் நாடுகளும் குறிப்பாக இது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வளர்ந்த நாடுகளை பார்த்து ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி the symptoms and severity are variable. There are many examples all over the world. These kids can be extremely talented in certain aspects. As a parent, you better identify what talent your child is having. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் they may be extremely interested and talented and standing way high than others. அது என்னன்னு பாருங்க. Try to see if that can be improved, that helps them in future life and career. இந்த மாதிரி approach பண்ணுங்க. So it's not that these kids are extremely suffering, support required. அவங்களுக்குள்ளேயும் பல திறமைகள் இருக்கு, and in fact way higher than other children. So அந்த aspect மைண்ட்ல வச்சுக்கோங்க. Have hope, know your child's skill, move in the right direction. It's not at all a big problem. இது வந்து ரொம்ப ஒரு மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆன் டே டு டே வேலையிலையும் அண்டர்ஸ்டாண்டிங் த தெரப்பி அண்ட் சப்போர்ட் ரிக்வயர்டையும் அதை ப்ரொவைட் பண்ணுறது மூலிமா யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ கம்ப்ளீட்லி நியர் நார்மல் லைஃப் ஆர் அ நார்மல் லைஃப் லைக் எவ்ரி அதர் பர்சன். அண்ட் யூ ஷுட் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் தி எஃபர்ட் யூர் புட்டிங் ஆன் பிரிங்கிங் அப் தீஸ் சில்ட்ரன். கண்டிப்பாக வந்து இது இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரைஸபிள் விஷயம். இதை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஸோ feel proud, have hope, know your kid's strength, and do the right interventions and move in the right direction. All the best.